இஸ்ரவேலர்கள் அவங்க சத்தியத்தின் வழியாய் நடக்கும் பொழுது அவர்களுக்கு ஜீவனாக அவர்கள் பின்னணியில அந்த மேகஸ்தம்பமும் அவர்களுக்கு வெளிச்சம், அதாவது ஸ்பீடை அதிகப்படுத்துறதுக்கு வேண்டியதான வெளிச்சமாக வழியாக கர்த்தருடைய தூதனானவர் அக்கினி ஸ்தம்பமாய் நடந்து செல்கிறார். நீங்க பார்த்தீங்கன்னா இதனால தான் பிலிப்புக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். ஏன்னா விழுந்து போன தூதன் லூசிஃபருக்கு இருந்த வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெளிச்சமாக இயேசு கிறிஸ்துவ மற்றவர்களிடத்துல எடுத்து செல்லுகிற ஒரு வேலை, அதாவது டிராவலிங் ஒர்க் தான் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அதாவது ஸ்பீடு. ஸோ ஒரு காரியத்தை ஸ்பீடாக பண்ணி முடிக்கிறதுக்கான டாலந்துகள் அந்த நபருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் இது எல்லாத்துக்கும் இந்த ஸ்பீடு எப்படி ஏறி இருந்ததா, இந்த ஹம்பிள்னஸ்னால ஏறி இருந்ததா, அந்த ஹம்பிள்னஸ் அவனுக்கு குறைந்தது நிமித்தம் தான் ஆண்டவரே கர்த்தருடைய தூதனாய் மாறினார். கர்த்தருடைய தூதன் என்ற இடத்தை இயேசு கிறிஸ்துவே எடுத்துக்கொள்கிறார். அதாவது அவரை அவர் தாழ்த்தி கொள்கிறார். ஆனா இவர் தான் கர்த்தர். ஆனா கர்த்தருடைய தூதன், அதாவது வழியாக தன்னை வெளிப்படுத்தி அவரே மெய்யான ஒளியாகவும் அந்த ஒளியை கொண்டு செல்லுகிற கருவியாகவும் அவர் வெளிப்படுகிறார். இதனாலதான் அவர் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறார். அதாவது வெளிச்சமும் அவரே, வெளிச்சத்துக்கான வழியும் அவரே. ஆமேன்.